Hi friends, welcome to Kavi Paper Craft. இன்னைக்கு slime review பார்க்கலாம். ரெண்டு slime வாங்கி வச்சிருக்கேன். அதுல first slime பாத்தீங்கன்னா water slime. ஜதா jelly டைப்ல இருக்கும். Second slime வந்து normal slime தான். வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். First slime ஓட ரேட் வந்து 90 rupees கிட்ட இருந்துச்சு. Second slime பாத்தீங்கன்னா அது 110 rupees இருந்துச்சு. அது water slime போட்டிருந்தாங்க. அது jelly மாதிரி இருந்துச்சு பார்க்கிறதுக்கு. பாருங்க. அந்த பாட்டில் ஷேப்பே ரொம்ப அழகா இருந்துச்சு. என்னன்னா அது வெளியில எடுத்துட்டு உள்ள போறதுக்கு தான் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். இது பாத்தீங்கன்னா 3 லேயர் இருந்துச்சு இந்த ஸ்லைம். பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைம் நம்ம ரிவ்யூ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாட்டிலுக்குள்ள இருந்து எடுத்துறலாம். எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. பிரஸ் பண்ணி எடுத்துட்டு இருந்தேன். ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு விளையாடுறதுக்கு. பாருங்க. ஜெல்லி ஸ்லைம். உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பாருங்க எதுலயுமே ஒட்டல. இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவா ஸ்ட்ரெச் ஆகல. பாருங்க நார்மல் ஸ்லைம் மாதிரி இது ஸ்ட்ரெச் ஆகல, பட் ஆனா ஜெல்லி மாதிரி இருந்துச்சு. பாருங்க. விளையாடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாருங்க. சூப்பரா இருந்துச்சு விளையாடுறதுக்கு. கையில ஒட்டல. சுத்தமாவே கையில ஒட்டவே இல்ல. அப்புறம் வந்து ஸ்ட்ரெச் ஆகல. பட் ஆனா விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கையில சுத்தமாவே நிக்கவே இல்லங்க. பாரு இந்த மாதிரி நான் கையில வச்சாலே அது அப்படியே கீழே விழுந்துருது. சுத்தமாவே கையில ஒட்டல. இந்த மாதிரி நான் கையில வச்சிட்டு ரொம்ப நேரமா விளையாடிட்டே இருந்தேன். நல்லா இருந்துச்சு. அது நம்ம சும்மா கையில வச்சு எடுத்தோம்னா ஸ்ட்ரெச் ஆகல, பட் ஆனா கையில அப்படியே வச்சிட்டே இருந்து நம்ம அப்படியே கை அசைக்காம அப்படியே வச்சிட்டே இருந்தோம்னா அது பாட்டுன்னு ஸ்ட்ரெச் ஆயிட்டு இருக்கு. பாருங்க. நல்லா ஸ்ட்ரெச் ஆச்சு. ஆனா நம்மளா ஸ்ட்ரெச் பண்ணோம்னா அது ஸ்ட்ரெச் ஆகல, கட் ஆயிடுது. பட் ஆனா நம்ம அசையாம அப்படியே கை வச்சிட்டே இருந்தோம்னா அது ஃபுல்லாவே ஸ்ட்ரெச் ஆகுது. அதுவுமே பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது என்னன்னா உள்ள போடுறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம வேற பாட்டில் இல்ல வேற பாக்ஸ் தான் எடுத்து வைக்கணும் இது ஸ்டோர் பண்றதுக்கு. பட் 80 rupeesன்றது இது வர்த் தான். 80 rupeesன்றது இது வர்த் தான். அடுத்து இந்த ஸ்லைம் பார்க்கலாம். இது 3 டைப் இருக்கு. 3 கலர்ல கொடுத்திருக்காங்க. 3 டைப் இல்ல 3 கலர்ல கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிங்க் கலர் எடுத்துறலாம். பாருங்க இது எப்படி ஸ்ட்ரெச் ஆகுதுன்ட்டு. உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா ஸ்ட்ரெச் ஆச்சு. ஆனா என்னன்னா கையில ஒட்டுது. பாருங்க சூப்பரா ஸ்ட்ரெச் ஆகுது. நல்லா இருந்துச்சு விளையாடுறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்லைம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அது ஜெல்லி ஸ்லைம். இது ஒரு டிஃபரெண்டா இருந்துச்சு. அடுத்து வந்து ரோஸ் கலர், அதாவது பான்ஸ் ரோஸ்னு சொல்வாங்கல அந்த மாதிரி. ஒயிட்டும் இல்லாம பிங்க்கும் இல்லாம ரெண்டும் கலந்த மாதிரி இருந்துச்சு. அதுவுமே சேம் மெத்தட் சேமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு விளையாடுறதுக்கு. நல்லா ஸ்ட்ரெச்சும் ஆகுச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி பிரஸ் பண்ணும்போது அந்த சவுண்ட் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு.
அடுத்தது க்ரீனு. இது நல்லாவே பேக் பண்ணியிருந்தாங்க. ஒன்று ரெண்டுமே மூணுமே மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நடுப்புறம் ஒரு கப் மாதிரி வச்சுருந்தாங்க. உண்மையிலே அது நல்லா இருந்துச்சு பேக்கிங்கு. ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 110 ருபீஸ் இது இருந்துச்சு. க்ரீன் கலருமே ரொம்ப சில்கியாக கிளிட்டர்ஸோடு இருந்துச்சு. க்ரீன் கலரு மிச்சம் ரெண்டுமே அவ்வளோவா கிளிட்டர்ஸ் இல்லை. ஆனால் க்ரீனில் வந்து கிளிட்டர்ஸ் இருந்துச்சு. ஆனால் மூணுமே சூப்பராக ஸ்ட்ரெச் ஆச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஸ்ட்ரெச் ஆகுதுன்ட்டு. உண்மையிலே மைண்ட் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்துச்சு இது விளையாடும்போது. என் பொண்ணு வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கா. நான் 3 கலருமே ஜாயின் பண்ணிவிடுவா அப்படின்னு கேட்டதுக்கு நான் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் விளையாடிட்டு கொடுத்தா. அவ்வளோதான், 3 கலருமே நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணி என்ன கலர் வருதுன்னு பார்க்கலாம். பாருங்க அதுவே ஜாயிண்ட் ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா, அது யூனிகார்ன் மாதிரி இருந்துச்சு. யூனிகார்ன் கலர் இருக்குல்ல அந்த மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் நான் மைல்டாக தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மைல்டாக மிக்ஸ் பண்ணதில் இப்படி பார்க்கும்போது யூனிகார்ன் கலரில் இருந்துச்சு. பட் ஆனால் ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ண விளையாட மிக்ஸ் ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகிடுச்சு. அது பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் மாறிடுச்சு. பர்பிள் கலரில் வந்துருச்சு. விளையாடுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பாருங்க எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகுதுன்ட்டு. இது எடுத்து இந்த பாக்ஸ்குள்ளே போடுறதுக்கு தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஆனால் எடுத்து உடனே டக்குன்னு போட்டோன்னா ஈஸியாக கையில் ஒட்ட மாட்டேங்குது. பாருங்கள் எடுத்த உடனே போட்டுருணும். இதிலேருந்து நம்ம கீழே ஊற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பண்ணி பார்த்தேன். அந்த பாக்ஸ்லேருந்து இப்படி கீழே ஊற்றும் போது நல்லா ஸ்ட்ரெச் ஆகி அது ஒரு லிக்விட் மாதிரி நல்லா இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்க அந்த பாக்ஸ்குள்ளே போடுறது ஒரு டாஸ்க் மாதிரி நான் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். அது ஸ்டிக் ஆகிறதுக்குள்ளே இது 2 ஸ்லைமுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தர் வீடியோஸில் நிறைய கிவ்அவேஸ் இருக்குது. கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பாக கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.